அப்பா என்னப்பா? இந்தாப்பா ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. இன்னைக்கு உன்னோட பர்த்டேல பெரிய டேரி மில்க் நான் கேட்டேன்லப்பா. அவ்வளவுதானே, வா வாங்கி தரேன். இந்தாங்க நீங்க கேட்ட பெரிய டைரி மில்க். இந்த பிரணேஷ், உனக்கு நான் டயட்ல இருக்கேன்ப்பா, சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டேன். பர்த்டே அன்னைக்கு சாக்லேட் கூட சாப்பிடாம அப்படி என்னப்பா டயட்? சரி சரி வாப்பா. அப்பா என்னப்பா அது? என்னப்பா அது? தண்ணீர் பந்தல். எதுக்குப்பா அது? வெய்ய காலம்ல போறவங்க வரவங்க எல்லாம் தாகமா இருந்தா தண்ணி குடிச்சிட்டு போவாங்க, அதுக்காக தான் ஃப்ரீயா வச்சிருக்காங்க. ஓஹோ அப்பா அப்ப அது என்ன? அது மோர் பந்தல். இது எதுக்குப்பா? இதுவும் வெய்ய காலத்துக்கு போறவங்க வரவங்க எல்லாம் மோர் குடிச்சிட்டு போவாங்கன்னு ஃப்ரீயா வச்சிருக்காங்க. சரி, வெயில் காலத்துல மோர் தண்ணி ஃப்ரீயா தராங்க தானப்பா? ஆமா. அப்ப குளிர் காலத்துல காஃபி டீ சூப் இதெல்லாம் பந்தல் போட்டு ஃப்ரீயா தருவாங்களாப்பா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன்பா மொழிகிற? கரெக்ட்டா தான கேட்ட. மைசன் பிரணிங்க பாரு. மறந்துட்டே போயிட்டேன். அம்மா அப்பா வந்துட்டாரு. சொல்லுப்பா. அம்மா, இன்னைக்கு அரவிந்த் அண்ணன்ட்ட காசு வாங்கணும்ல, அதை திருப்பி தரணும்ல, எடுத்தாமா? ஆமாப்பா, இரு எடுத்து தரேன். திரும்ப வெளிய போறாரா? அப்பா நானும் வரட்டப்பா. கணேஷ், பாப்பா கூட தானே விளையாண்டு இருந்த, அவ பாவம் தானே, அவ கூட விளையாடு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா, நான் பாப்பா கூட விளையாடுறேன். இந்தாப்பா காசு. இரு ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா, அதுக்கு என்ன? வெள்ளிக்கிழமைனா நம்ம கையில இருந்து காசு யாரும் குடுக்க கூடாதுப்பா, அது நல்லது இல்ல. பாட்டி ஒரு நிமிஷம். என்னப்பா? வெள்ளிக்கிழமை நம்ம கையில இருந்து யாருக்காவது காசு கொடுத்தா அது நல்லது இல்ல, அப்படிதானே? ஆமாப்பா, நல்லது இல்ல. அப்ப போன வெள்ளிக்கிழமை ஃபீஸ் கட்டினதே மளிகை ஜாமானுக்கு காசு கொடுத்தது அதுவும் நல்லது இல்லையா? அப்படி பார்த்தா வெள்ளிக்கிழமை யாருமே கடையை தரக்கூடாது. போ பாட்டி. ஐயோ குடுமா. ஒரு வழியா முடிச்சாச்சு. டிராயிங் அவ்வளவு அழகா இருக்கு. பிரணேஷ் இங்க வாப்பா. உருப்படியா ஒரு டிராயிங் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்களே. இதோ வரமா. என்னம்மா? நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன், கீழே போய் கொஞ்சம் பால் மட்டும் வாங்கிட்டு வந்துருப்பா. ஓகே. அச்சச்சோ, என்னாச்சுப்பா? நான் கஷ்டப்பட்டு வரைஞ்ச டிராயிங்க பிரணிதா கிழிச்சிட்டா. அச்சச்சோ, எல்லாமே போச்சு. பிரணிதா ஒன்னாலதான். டேய் விடுறா, சாதாரண பேப்பர் தானே, பாப்பா தெரியாம கிழிச்சிட்டா, வேற வரைஞ்சிக்கலாம். சாதாரண பேப்பரா? எப்பா, ஒரு வழியா 2 லட்சத்துக்கான செக்க கொடுத்துட்டாங்க. ஏங்க இங்க ஒரு நிமிஷம் வரீங்களா? இவ ஒருத்தி. இந்தா வரேன். ஏங்க மேல இருக்க அந்த அடாப்டர் எடுத்து கொடுங்க. இந்தா. சூப்பர்ங்க. ஐயோ, என்னாச்சுங்க? 2 லட்சம் செக் பாதி தான் இருக்கு, மீதி பாப்பா கையில பார்ப்பா. ஐயோ பிரணிதா, செக்க பாதியா கிழிச்சிட்டியா? சாதாரண பேப்பர் தானே, வேற செக் வாங்கிக்கலாம். வேற செக்கா? மைசன், இவருக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? இன்னைக்கு என்ன பண்ணலாம்? கடவுளே, இன்னைக்கு மட்டும் கிளாஸே எடுக்க கூடாது ப்ளீஸ். சரி, இன்னைக்கு கிளாஸ் வேணாம். இப்ப வேணும் மாதிரி நடந்துச்சு. தேங்க்ஸ் கடவுளே. இன்னைக்கு பொதுவா பேசுவோம். பேசுவோம். உங்களுக்கு நிறைய பொதுவான விஷயங்கள்ல சந்தேகம்லாம் இருக்கும்ல? ஆமா சார். உங்க சந்தேகம்லாம் என்னன்னு என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்ப இந்த கேள்வி கேட்ற வேண்டியதான். சார், நம்ம எல்லாரும் பூமிக்குள்ள இருக்குமா இல்ல மேல இருக்குமா சார்? கணேஷ், நம்ம பூமிக்குள்ள இருந்தா எப்படி நிலா சூரியன்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும்? நம்ம பூமிக்குள்ளலாம் இல்லப்பா, பூமிக்கு மேல இருக்கும். உட்காரு. சார், நமக்கு வானத்துல இருந்தாங்க சார் மழை வருது. வானத்துல இருந்து மழை வரல, நீராவி மேகமா மாறி மேகத்துல இருந்து நமக்கு மழை வருது. அடிக்கிற வெயில்ல மழைய பத்தி பேசுறாங்க. ஓகே சார். சார், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றீங்களா சார்? எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். உன் கேள்வி என்ன கேளு கௌசி. சார், எங்களுக்கு நீங்க டீச்சரா இருந்து கிளாஸ் எடுக்கறீங்க. ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துப்பாங்க. ஆமா, என்னோட டீச்சர் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்களா? அவங்களுக்கு யார் சார் கிளாஸ் எடுத்திருப்பா? ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ಸೋದಕ್ಕೆ. வணக்கம்பா. வாங்க சார், என்ன வேணும்? இதானே உங்க சொந்த கடையா? இந்த பழத்துக்குலாம் நான் சொந்தக்காரன், இந்த கடைக்கு வேற ஒருத்த சொந்தக்காரன். நம்ம கிட்டே நக்கலே. இப்ப பாரு, உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. சொல்றேன். மாதுளை எவ்வளவு? கிலோ 220. அப்ப ஆப்பிள்? 1 கிலோ 180. அப்போ திராட்சை?
சீட்லெஸ் திராட்சை கிலோ 140. அப்புறம் ஆரஞ்சு ஆரஞ்சு 1 கிலோ 160. எல்லாமே கேக்குறீங்களா? உங்களுக்கு என்ன பழம் தான் வேணும்? ஆரஞ்சு 1 கிலோ போடவா? 1 கிலோ வேணாம், ஒண்ணே ஒண்ணு போதும். ஒரே ஒரு பழமா? அதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? நான் எப்பவுமே ஒரு பழம் தரதில்ல. மொத வியாபாரம் ஒரு பழம் 20 ரூபா கொடுங்க. 20 ரூபாயா? 15 ரூபாய்க்கு வராதா? 15 ரூபாய்க்கு ஆரஞ்சோட தோல் தான் வரும். அப்படியா? இந்தா 5 ரூபா புடி. 5 ரூபா எதுக்கு? 15 ரூபாய்க்கு ஆரஞ்சோட தோல் தான் வரும்னு சொன்னீங்களே. ஆமா. 15 ரூபாய்க்கு தோலை நீங்களே வச்சுக்கோங்க. நான் கொடுத்த 5 ரூபாய்க்கு அந்த உள்ள இருக்க பழத்தை மட்டும் தாங்க போதும். నేను టంటి టంటాడదాన్ని కాదు బాబు పలసరు బైక్ మీద రార బాబా. ஏய் சுர்ரால அப்படி போ. டேய் பிரணேஷ், எப்ப பாரு கேம் தான் விளையாடுவியா? ஒழுங்கா போன வை. வெச்சிட்டேன் போதுமாமா. நல்ல பையன். அம்மா போயிட்டாங்க, விளையாட வேண்டியதான். டேய் பிரணேஷ், எத்தனை வாட்டி சொல்றது மொபைல் யூஸ் பண்ணாத இருக்க முடியாதா? ஏய் என்னாச்சு? ஏன் பையன்ட்ட கத்திட்டு இருக்கா? பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். மொபைல்ல கேம் விளையாண்டுட்டே இருக்கான். அவ்வளவுதானே. அவன் மொபைல் விளையாடாம கிரியேட்டிவா பண்றதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. இந்தா. என்னது இது நான் வாட்ஸ்அப்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கின 3D பேப்பர் கிராஃப்ட்பா. இதுல என்னங்க இருக்கு? கணேஷ், மொபைல் நோண்டாம இந்த கிராஃப்ட்டை பண்ணு. இதுல 16 ஸ்கில் செட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது 3-in-1 லேர்னிங், பிளேயிங், ஷோகேசிங். இதை நீ கம்ப்ளீட் பண்ணவே 2 நாள் ஆயிடும். இதுக்குள்ள 5 கிராஃப்ட் 3D ஷீட் கொடுத்துருக்காங்க. இவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோ வந்து அவங்க யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்க ஈஸியா இதுல கட் பண்ணி இந்த 3D கிராஃப்ட்டை வந்து நீங்க ஒட்டிக்கலாம். சூப்பருங்க. எங்கங்க வாங்குனீங்க? இந்த 3D கிராஃப்ட்டை வாட்ஸ்அப் மூலியமா நான் வாங்கியிருந்தேன். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கோ இல்லை நீங்கள் பல்காவோ ஆர்டர் பண்ணுறப்ப இவங்க ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா கிராஃப்டையும் முடிச்சிட்டு புதுசா ஒன்று ஆர்டர் போட்டுதாப்பா. ஐயோ, இன்னைக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறாரோ? டெய்லி வரப்ப உங்க ஆம்பிஷனை கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னனே, வேண்டிட்டு வந்தீங்களா? இவரு வேற. கணேஷ், நீ எந்திரி. நீ என்ன கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்த? சார், நான் நல்லா படிச்சு பெரிய போஸ்டிங்க்கு வேலைக்கு போகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் சார். பெரிய போஸ்டிங் போவேன். சூப்பர். அடுத்து நிலா. நிலா சார், நான் ஓனா பிசினஸ் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் சார். நம்மளும் நிலா கம்பெனிக்கே போயிட வேண்டியதான். வெரி குட்மா. அடுத்து சர்வேஸ். சார், நான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் சார். கிரிக்கெட்லயாவது பேட் பிடிக்கும் போது சிரிக்காதேறா. கிரிக்கெட் பிளேயருக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும். சரி உட்காரு. அடுத்து கௌசி. சார், நான் சாமிட்ட வேண்டறதே விட்டுட்டேன் சார். ஏன்டா? சாமிட்ட வேண்டா எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். நம்ம மனசுல உண்மையா வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும். நீ என்ன வேணும்னா? நீங்க இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சாமிட்ட தேங்காய் உடைச்சுலாம் வேண்டிக்கிட்டேன். இன்னும் நீங்க ஸ்கூல் வந்துட்டே இருக்கீங்க சார்.